Hi buddies, welcome to my style cooking channel. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொழுக்கட்டை வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிப்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டு அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வரப்பட்டு ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக வரும். அது வரைக்குமே வறுத்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்போடைய கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்துடுச்சு. இந்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே லாஸ்ட் வரைக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் சரி அதோடைய டெக்ஸ்சரும் சரி ரொம்பவே நல்லா வரும். 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். அரிசியை கடையில் வாங்கிட்டு வந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரும். அரிசி மாவு வரப்பட்டு வந்துடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்குறது அப்படின்னா கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரன்னு கோலமாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி கோலமாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க, அப்படின்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற வெல்லம் இனிப்பு அதிகமாக இருக்குன்றதால நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டையில் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதில் பாகுபாதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி கம்மியாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். மூணு கப்பு அரிசி மாவு நம்ம வறுத்துக்கிட்டோம். அதில் 2 கப் அளவுக்கு நான் இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு மாவில் தான் நான் கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை போல் ஸ்பூனில் நல்லா ஒட்டுற போல் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அரிசி மாவை வெள்ளை தண்ணியில் சேர்த்துக்காமல் ஒரு பவுலில் அரிசி மாவை எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாவு கிடச்சிடுச்சு.
இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். கையில் எடுத்து எப்போவும் நார்மலாக நம்ம உருண்டை பிடிக்கிற போல் பிடிச்சோம் அப்படின்னாலே ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிடும். அவ்வளோதான், சிம்பிளாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போலவே எல்லாத்தையுமே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடித்து வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இதை போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் புரணம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்லா மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு பொருளையுமே ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டாச்சு. பிசைஞ்சிக்கிட்ட மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே கொழுக்கட்டை ஷேப்புக்கு கிடச்சிடும். பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டையுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதை போலவே ரவுண்ட் ஷேப்லையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவுலையுமே இதே போல் நமக்கு தேவையான ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுத்தையுமே கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு இட்லி பாட்டில் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. இட்லி பிளேட்டுக்கு மேலே வாழை இலை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையுமே வச்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸ். கொழுக்கட்டை வெந்துடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஸ்போக் ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனை கொழுக்கட்டையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் படிஸ், 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.